ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன லிம்போன்ற ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை, அதுல வர ட்விஸ்ட், சீன் பை சீன் இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு நடுவுல கோபம், சோகம், பாசம், தியாகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வச்சிருக்கானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கலர்ல படத்தை எடுத்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திருக்காங்க. அது ஏன்டான்றத ஆராய்ச்சி பண்றப்பதான் எனக்கு ஒரு மேட்டர் தெரிஞ்சது. பொதுவா எல்லா கலர்ஸும் ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதை விட பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது எந்த சிச்சுவேஷன்ல வர எந்த ஃபீலிங்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப அழகா வெளிப்படுத்துமா. இந்த படத்துல வர வெட்டு, குத்து, கொலைன்னு எல்லாத்தையும் ராவா காட்டிருக்கானுங்களா. சோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோ இருந்தாதான் படம் நல்லா இருக்கும்ன்றதுனால இப்படி பண்ணிட்டானுங்களோ என்னவோ. இந்த ஒன்ன தவிர படத்துல மிச்சபடி வேற எல்லாமே தாறுமாறு. ஒரு சீரியல் கில்லர் பொண்ணுங்களையா பார்த்து கடத்தி அவங்களோட இடது கைய வெட்டுறான். போலீஸ்காரங்களுக்கு கில்லரால வெட்டப்பட்ட கை மட்டும் தான் கிடைக்குது. இதை தாண்டி இந்த கைக்கு சொந்தக்காரங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியல. சோ யார் அந்த சீரியல் கில்லர், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றத ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கடைசியா அவங்களால இந்த கில்லரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. வாங்களேன், யார் அந்த கைவெட்டி கண்ணாயிரன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா குப்பை கிடங்கு மாதிரியான ஒரு இடம். அங்க மூஞ்சி முழுக்க சில்லற வாங்கின நிலைமையில ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்பவே அமைதியா வந்து நிக்க, நம்ம இவரோட பேரை ஜூனியர்னு வச்சுப்போம். இதுக்கு முன்னால இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல. அந்த சம்பவத்தினாலதான் ஜூனியரோட முகத்துல காயங்களே இருக்கு. அப்படி இங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத வந்த ஜூனியர் லைட்டா யோசிச்சு பாக்குறாரு. ஒரு நாள் நைட்டு ஜோன்னு பெய்யற மழை. மழைக்கு நடுவுல இதே குப்பை கிடங்குல ஒரு பக்கம் ஜூனியர் அடிபட்டு படுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் இந்த ஜூனியரோட சீனியர் அவரும் எதையோ தொலைச்சிட்டு அழுத மேனிக்கு உட்கார்ந்திருக்காரு. இது இல்லாம அதே இடத்துல ஒரு பொட்டிக்குள்ள கை கால் கட்டப்பட்ட நிலைமையில அடைஞ்சிருக்க ஒரு பொண்ணு. எப்படிரா இந்த பெட்டியில இருந்து தப்பிக்கிறதுன்னு அந்த பொண்ணு பதறிட்டு இருக்கப்போ, எந்த புண்ணியம் பார்த்த வேலையோ அந்த பொண்ணு இருக்க அதே பெட்டியில அவளுக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குது. இதோட இங்க சீனை கட் பண்ணா பொட்டிக்குள்ள இருந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தற்சமயத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளை பார்க்க போன ஜூனியர் இந்த மாதிரிமா சீனியர் வாங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாருன்றத சொன்னதும் பேசிட்டு இருக்க ஜூனியர் இந்த பொண்ணு சீனியராகவே யோசிச்சு பாக்குறா. மறுபடியும் நீங்க சீனை கட் பண்ணா எக்ஸாக்டா இதுக்கு முன்னால என்னதான் நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக் போறாங்க. ஒரு நாள் சீனியரோட தலைமையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு குப்பை கிடங்குல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆரம்பத்துல பார்த்த குப்பை கிடங்கு இல்ல, இது வேற ஒரு குப்பை கிடங்கு. அங்க சீனியர் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் நமக்கே தூக்கி வாரி போட்டுருது. அங்க நியூஸ் பேப்பர்ல சுத்தப்பட்ட நிலைமையில ஒரு பெண்ணோட இடது கையை வெட்டி அவனோ ஒருத்தன் வச்சிருக்கான். இத பார்த்த போலீஸ்காரங்களுக்கு அல்லு இல்ல. பொதுவா இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் கிடைச்சா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே அட்டாப்சிக்கு அனுப்பி என்ன ஏதுன்னு பாப்பாங்கல்ல. ஆனா நம்ம சீனியர் என்ன பண்றாரு, இப்ப கிடைச்சிருக்க அந்த கையோ ரத்தெல்லாம் படிஞ்சு ஒரு பக்கம் வெட்டப்பட்டு நாஸ்தியா இருக்கு. அத போய் என்னமோ நாக்கு ஊர்ற டிஷ்ஷ மூக்கால மோந்து பாக்குற மாதிரி கை கிட்ட போயிட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு இதை பார்த்து நம்ம மூஞ்சி சொருகிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா சீனியரோட மைண்ட்ல திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர் சுத்தப்பட்ட நிலைமையில கை கிடைச்சதா சொன்னோம்ல, அப்படி சுத்தி இருந்த நியூஸ் பேப்பர் 2 வருஷத்துக்கு முன்னால வெளியே வந்த நியூஸ் பேப்பர். 2 வருஷத்துக்கு முன்னால வந்த நியூஸ் பேப்பரை இன்னமும் அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றத சீனியர் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் முதல் முறையா ஜூனியர்ன்ற ஒரு நபர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்றாரு. ஆக்சுவலா ஜூனியர் தான் வருங்காலத்துல டிபார்ட்மெண்டோட பாஸ் ஆக போறாரு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில சீனியர் ஜூனியர்னு தனித்தனியா பிரிச்சு பேரை வச்சிட்டோம். சோ இப்ப வந்திருக்க ஜூனியருக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னு இந்த கேஸ பத்தி தெரியணும்ல. அதனால சீனியர் இந்த கேஸ் டீடைல பத்தி விரிவா சொல்ல ஆரம்பிக்க அங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். வெட்டப்பட்ட ஒரு பொண்ணோட இடது கை போலீஸ்க்கு கிடைக்கிறது இது முதல் தடவை இல்ல. 2 வாரத்துக்கு முன்னாலேயே இதே மாதிரி வேற ஒரு பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட் வேற ஒரு இடத்துல போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அந்த கைக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ ஒரு ப்ராஸ்டியூட். இப்ப 2வதா கிடைச்சிருக்க கைக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்றது இன்னும் போலீஸ்க்கு தெரியல. இது இல்லாம அந்த 2 பொண்ணுங்களோட கை மட்டும் தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கே தவிர்த்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை கில்லர் அந்த 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணி பாடியை எங்கேயாவது போட்டிருந்தா போலீஸ்க்கு பாடி கிடைச்சிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் எந்த பாடியும் கிடைக்கல. சோ கில்லர் அந்த பொண்ணுங்களை உயிரோட வச்சிருக்கானா இல்லையான்றது கூட தெரியல. அப்படியே அந்த பொண்ணுங்க உயிரோட இருந்தாலும் அவங்களை எங்கடா போய் தேடுறதுன்ற ஒரு கேள்வி வரப்பதான் சீனியர் அவரோட அபார மூளையை காட்டுறாரு. சீனியர் 2வதா கிடைச்ச ஒரு பொண்ணோட கையை போய் மோந்து பார்த்தாரு இல்ல, அது ஏனோ தானோன்னு பண்ண விஷயம் இல்ல. அதுல ஒரு காரண காரியம் இருக்கு. மனுஷனுக்கு ஸ்மெல்லிங் பவர் ஜாஸ்தி. சீனியர் அந்த பொண்ணோட கையை மோந்து பாக்குறப்போ என்னதான் அதுல ரத்தவாட வீசினாலும் அதை விட ஹெவியா குப்பை சம்பந்தப்பட்ட ஸ்மெல் அடிச்சிருக்கு. சோ இந்த பொண்ணு கடத்தப்பட்டதுல இருந்து கை வெட்டப்படுற வரைக்கும் குப்பை சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இருந்திருக்கான்றத கணிச்ச சீனியர் நம்ம இந்த ஊர்ல இருக்க எல்லா குப்பை கடங்களையும் போயிட்டு அலசுன்னு அலசுவோம். நமக்கு தேவையான எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு அடுத்து சீனியர் இவர் ஆளுங்களோட சேர்ந்து ஊர்ல இருக்க ஒவ்வொரு குப்பை கிடங்குக்கா போயிட்டு ரைட விட்டுட்டு இருக்க அங்க ஒரு இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னால வெளியே வந்த ஒரு நியூஸ் பேப்பர் சீனியருக்கு கிடைக்குது. இதுல இருந்தே சீனியர் கரெக்டான ரூட்ல தான் போறாருன்றது நல்லா தெரியுது இல்லையா. கையை வெட்டி சுத்தி வச்சிருந்தது 2 வருஷத்துக்கு முன்னால வெளியே வந்த நியூஸ் பேப்பர்ல. அந்த நியூஸ் பேப்பர்லாம் குப்பை கிடங்குல கிடைச்சிருக்கு. சோ கில்லர் அவன் கடத்துற பொண்ணுங்களை குப்பை கிடங்குல தான் வச்சிருப்பான்னு சீனியர் நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இத சீனியர் உறுதிப்படுத்திட்டு இருக்கும் போதே 2வதா கிடைச்ச கைக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சு சீனியருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட டீடைல வாங்குறதுக்கு
ஒரு சோசியல் செக்யூரிட்டி சென்டருக்கு சீனியரும் ஜூனியரும் போக, ரெண்டாவதா கிடைச்ச கைக்கு சொந்தக்கார பொண்ணு ஒரு இமிகிரண்ட், வெளிநாட்டுல இருந்து அகதியா இங்க வந்து இல்லீகலா ஸ்டே பண்ணிருக்கா. அந்த குற்றத்துக்காக போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அந்த பொண்ணை பரோல்ல வெளியே விட்டுருக்காங்க. அதுக்குள்ள கில்லர் அந்த பொண்ணை பிடிச்சு பரலோகம் அனுப்பிட்டான். இப்படி அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சீனியரும் ஜூனியரும் கரெக்டா வெளியே வர சமயத்துல இந்த சோசியல் சர்வீஸ் சென்டர்ல தான் பரோல்ல இருந்து வெளியே வர கைதிகளாம் டெய்லி வந்து கையெழுத்து போட்டுட்டு போவாங்க. அப்படி ஜெயில இருந்து பரோல்ல ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு பொண்ணு கையெழுத்த போட்டுட்டு இங்க இருந்து போக, அவளை பார்த்த சீனியருக்கோ தாங்கிக்க முடியாத ஒரு கொலை வெறி. ஏன் எதுக்குன்றதெல்லாம் தெரியல. பொண்ணை பார்த்ததும் அந்த சோசியல் சர்வீஸ் சென்டர்லயே அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போறா, அவளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இப்ப எந்த இடத்துல வேலை பாக்குறா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேலை செய்யற கார் கராஜுக்கு போன சீனியர் அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டு கராஜ் ஓனரை கண்டம் பண்றாரு. இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல சீனியரோட டார்ச்சர் தாங்க முடியாம, யோ அந்த இடத்துல போய் பாரியா அந்த பொண்ணு இருப்பாயான்னு இடத்த சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்னடா உள்ள சவுண்ட் ஓவரா கேக்குதேன்னு உள்ள வந்த ஜூனியர், யோ யோ ஆல்ரெடி ஆங்கிரி பேர்டு அவனையா போட்டு இந்த போல பொழந்துட்டு இருக்க முடியா அவன அப்படின்னு கொதிச்சிட்டு இருந்த சீனியரை விலக்கி விட, அதே இடத்துல ஜூனியரை கைட்டி விட்ட சீனியர் ஓனர் எந்த இடத்த சொன்னானோ அந்த இடத்துக்கு பொண்ணை தேடி போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு என்னென்ன பண்றான்றீங்க, ரோட்டோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு காரோட நம்பர் பிளேட்டை மாத்தி அந்த காரை திருடி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து ஒரு டீலர் கிட்ட வித்துட்டு இருக்கா. ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகியும் இந்த பொண்ணு இன்னும் திருந்தல போல. கருப்பு திரையில கூட இந்த பொண்ணு கலரா தெரியறதுனால நம்ம பேரை அதேதான் ஒயிட்டின்னு வச்சுப்போம். ஒயிட்டி டீலர் கிட்ட காரை கொடுத்துட்டு பேரம் பேசிட்டு இருக்க அதே டைமிங்ல சீனியர் இவரோட காரை எடுத்துட்டு வந்து அங்க நிறுத்தினதான். டேய் காவல்துறை கடமையை செய்ய வந்துருச்சுடா பிச்சுக்கோங்கடா அப்படின்னு மொத்த பேரும் சீனியரை பார்த்து தெரிக்கிறானுங்க. பட் சீனியரோட போக்கஸ் முழுக்க முழுக்க ஒயிட்டி மேல மட்டும்தான் இருக்கு. சீனியருக்கு என்ன வெறின்றீங்க? அந்த பொண்ணு சீனியருக்கு பயந்து சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கா. இருந்தும் அவளை புடிச்சே ஆகணும்னு சீனியர் கொஞ்சம் கூட அசராம எல்லா இடத்துக்கும் அவளை கார்லயே சேஸ் பண்ணிட்டு போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கார்ல சேஸ் பண்ண முடியல, ஓடி போய் தான் அந்த பொண்ணை பிடிச்சாகணும். அப்பவும் சீனியர் ஓயிலையே ஓடி போய் ஒயிட்டிய பிடிச்சதும், ஏங்க நான் என்னங்க பண்ணேன், சாதாரண காரை திருடி வித்ததுக்காக கொலை பண்ற அளவுக்கு போவீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சரா. ஆனா அது எதையுமே காதல வாங்கிக்காத சீனியர் இவரோட துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணு தலையில வச்சு ட்ரிகர் அழுத்த போறப்போ நல்ல நேரத்துக்கு அங்க வந்த ஜூனியர் சீனியரை மடக்கி பிடிச்சிடறான். இதுதான் சாக்குன்னு அங்க இருந்து உழுந்தடிச்சுட்டு ஓடி தப்பிச்ச ஒயிட்டியோ, சிச்சி 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 நான் ஊருது, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லடா, உடனே ஊரை விட்டு ஓட்ட வேண்டியதான்னு வீட்டுக்கு போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கிளம்பி வெளியூர் போறதுக்கு பஸ்லயும் வந்து ஏறிடுறா. பஸ் ரன்னிங்ல இருக்கப்ப தூங்கிட்டு இருந்த ஒயிட்டிக்கோ திடீர்னு ஒரு கனவு. அந்த கனவுல தான் எதுக்காக சீனியர் இவளை வெறிகொண்டு துரத்தினாருன்றதே ஒயிட்டிக்கு ஞாபகம் வருது. அதே சமயம் நமக்கும் தெரிய வருது. ஒயிட்டி ஜெயில இருந்து பரோல்ல ரிலீஸ் ஆனதா சொன்னோம் இல்லையா, இவ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு நாள் செம்மையா போதைய போட்டுட்டு காரை ஓட்டி இருக்கா. போதைன்னு ஒண்ணு வந்துட்டா பாதம் மாறுறது சகஜம் தானே. அப்படி போதையில பாதம் மாறின ஒயிட்டியோ காரை தட்டு தடு மாதிரி ஓட்டி ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்பாவி லேடிய கார்ல அடிச்சு தூக்கி இருக்கா. அதே இடத்துக்கு பக்கத்துல தான் சீனியரும் அவரோட காருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒயிட்டி எந்த லேடியை அடிச்சு தூக்குனாலோ அது சீனியரோட மனைவி. இந்த காரணத்துக்காக தான் ஒயிட்டி ஜெயிலுக்கும் போயிருக்கா. தான் கண்ணு முன்னாலேயே தான் மனைவியை கொல்ல பார்த்த அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்ததும் எப்படி சீனியரால சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் இவளை போட்டு தள்ளியே ஆகணும்னு கொலை வெறி ஆயிருக்காரு. இதை நமக்கு புரிய வைக்க இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு லீடு கிடைக்குது. அதாவது ரெண்டாவது ஒரு கை கிடைச்சது இல்ல, அந்த கைக்கு சொந்தக்கார பொண்ணு கூட ஒரு இமிகிரண்ட்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, அவளோட கிரெடிட் கார்டை இன்னைக்கு காலையில ஒரு கடையில யூஸ் பண்ணிருக்காங்கன்ற தகவல் போலீஸ்க்கு கிடைச்சதும் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் போய் அந்த கடையை சுத்து போட்டா அங்கதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். இவங்க நினைச்ச மாதிரி கில்லரோ இல்ல கில்லரா இருப்பாங்கன்னு சந்தேகப்படுற மாதிரியான ஆளோ கார்டை யூஸ் பண்ணல. அந்த கடைக்கு பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த சின்ன பசங்கள்ல ஒரு சின்ன பையன் தான் இமிகிரண்ட் பொண்ணோட கார்டை வச்சிருந்திருக்கான். உனக்கு எதிரா இந்த கார்டு எங்க இருந்து கிடைச்சதுன்னு அவனை பிடிச்ச ஒழுகுனா மொத்த போலீஸையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போன சின்ன பையன் அது ஒரு ட்ரக் நிக்குது இல்ல, குப்பெல்லாம் கூட கொட்டி வச்சிருக்காங்களே அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு இந்த கார்டு கிடைச்சதுன்னு சொல்ல சீனியர் போய் குப்பை கொட்டி இருக்க அந்த ட்ரக்கை நோண்டி நொங்க எடுத்தா அங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. இதுலயும் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுங்களா, கில்லரால கடத்தப்பட்ட பொண்ணுங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஏற்கனவே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இப்ப கிடைச்சிருக்க பொண்ணோட பாடி அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணுங்களோடதுமே இல்ல, இது வேற ஒரு புது பொண்ணோடது. ஆனா இவளை கொலை பண்ணது என்னமோ ஒரே கில்லர் தான். இவளோட லெஃப்ட் ஹேண்டும் வெட்டப்பட்டிருக்கு. தற்சமயத்துக்கு பாடி கிடைச்ச லொகேஷனை செக்யூர் பண்ணி கிடைச்ச பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்னு பார்த்து நல்லா growth ஆகாத வாத்து மாதிரியே ஒரு இருப்பா பாருங்க ஒயிட்டின்னு. நேத்து நைட்டு தப்பிச்சு போனால, தப்பிச்சு போறப்போ எதனால சீனியர் நம்மள துரத்துறாருன்றது இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா. சொல்ல போனா தப்பு இவ மேலதானே. இவ தேவையில்லாம போதையை போட்டுட்டு காரை ஓட்டி எதிரில் வந்துட்டு இருந்த சீனியர் பொண்டாட்டி அடிச்சு தூக்கிட்டா. அப்போ சீனியருக்கு கோபம் வருது, நியாயமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒயிட்டியும் குற்ற உணர்ச்சி தாங்காம திரும்ப சீனியர் இருக்க இடத்துக்கே வந்து, நான் அப்ப தெரியாம பண்ணிட்டேங்க, பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன், அதுவும் பத்தலையா நான் உங்க காலில் கூட விழறேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சரா. அவளை ஒரு பொருட்டா கூட மதிக்காத சீனியர் இதுக்கப்புறம் மூணாவதா கிடைச்ச பொண்ணோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, அட்டாப்சி டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு
இவரும் ஜூனியரும் போக முதல் விஷயம் கில்லர் இந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட அவ உயிரோட இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்திருக்கான். அதுவும் ஷார்ப்பான பொருளால இல்ல, ஏதோ ஒரு மழுங்கி போன பொருளால தான் கட் பண்ணி எடுத்திருக்கான். ரெண்டாவது கில்லர் இந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். மூணாவது இந்த பொண்ணோட சுவாச குழலை செக் பண்றப்போ இவ கேப்பமைன்ன்ற ட்ரக் எடுத்திருக்கான்றது தெரிய வருது. சோ இந்த பொண்ணு ஒரு ட்ரக் அடிக்ட். கில்லர் தூக்குற பொண்ணோட கேட்டகரி எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டியூட், ரெண்டாவது இமிகிரன்ட் பொண்ணு, மூணாவது இந்த ட்ரக் அடிக்ட். மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயத்தினால தனிமைப்படுத்தப்பட்டு கேட்க ஆள் இல்லாத பொண்ணுங்களையா பார்த்து பார்த்து தான் கில்லர் கரெக்டா தூக்குறான். இத புரிஞ்சுக்கிட்ட சீனியர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் மூணாவதா கிடைச்சிருக்க பொண்ணு ட்ரக் அடிக்ட்ன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல, எப்படியும் ட்ரக் டீலிங் பண்ற ஆளுங்களுக்கு இவ யாருன்றது தெரிஞ்சிருக்கும், அதை வச்சே லீட புடிச்சிடலாம்னு இத பத்தி ஜூனியர் கிட்ட பேசிக்கிட்டே வெளியே நடந்து வரும்போது திரும்ப சீனியர் கிட்ட வந்த ஒயிட்டி என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டு சீனியரை வெறு பேத்திட்டு இருக்கா. அவ எவ்வளவு கெஞ்சல்ஸ் போட்டாலும் சரி சீனியருக்கு மனசு இறங்குற மாதிரியே தெரியல. பாரபட்சம் கூட பார்க்காம மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த ஒயிட்டியோட கண்ணத்தை அடிச்சே பழுக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு சலைகளையே நீங்க என்ன எவ்வளவு வேணும்னா அடிங்க, ஆனா கடைசியா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன மன்னிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறேன், எனக்கு என்னென்ன திருட்டு லிங்க் எல்லாம் தெரியுமோ அதை சேர்ந்த ஆளுங்களை நான் புடிச்சு கொடுக்குறேன், அப்பவாது மனசரிங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சீனியர் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும் போதே இவ ஒவ்வொரு டீலரோட ஹிஸ்டரியவா சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் சீனியர் எந்த காரணத்துக்காக அந்த பொண்ணை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு உறுதியா இருக்காருன்ற விஷயத்த அந்த பொண்ணையே டைரக்டா கொண்டு போயிட்டு காட்டுறாரு. அதாவது ஒயிட்டி அடிச்சு தூக்குனால சீனியரோட பொண்டாட்டி அவ இன்னும் சாகலாம் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல உயிரோட தான் இருக்கா. பட் உயிரோட இருந்தும் அதுக்கு புண்ணியம் இல்லாத மாதிரி படுத்த படுக்கையா கிடக்குறா. அவங்களுக்கு எப்போ என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. அவங்களோட நிலைமையை ஒயிட்டி கிட்ட காட்டின சீனியரோ நீ அந்த திருடன் இந்த திருடன் எந்த திருடனையும் எனக்கு பிடிச்சி தர வேணாம், நீ ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னால என் பொண்டாட்டி நல்லா இருந்தால அதே பொண்டாட்டியே திரும்ப கொடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு சீனியர் செக்க வைக்கவே யோ ஒண்டி கேட்ட ஓனா நடந்துச்சு முடிஞ்சிச்சு எல்லாம் மாறிடுச்சு, அப்புறம் எப்படியா நீ கேட்டதை பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அன்னைக்கு நைட்டு பொண்டாட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ல படுத்துட்டு இருந்த சீனியருக்கோ மனசே கேட்கல, ஏதாவது ஒரு ரூபத்துல ஒயிட்டியை பழிவாங்கியே ஆகணும்ன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. சோ அடுத்த நாளே ஒயிட்டி எந்தெந்த திருடங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த சீனியர் இங்க பாருங்கப்பா இந்த பொண்ணு தான் அவங்க எல்லாரையும் கோத்து விட்டா நல்லா பாத்துக்கோங்கன்னு அவங்களுக்கு முன்னால ஒயிட்டியை கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு. கூடவே இருந்துட்டு குழி பற்றா இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? 5வது நிமிஷத்திலேயே ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகி காட்டி கொடுத்த ஒயிட்டியை கடத்தி கொண்டு போய் காய்ச்சி எழுகிறானுங்க. அவனுங்கள்ட்ட அடிபட்டு மிதிப்பட்டு சோர்ந்து போய் ஒயிட்டி வீட்டுக்கு வர இந்த பக்கம் நேத்து மாதிரியே பொண்டாட்டிக்கு பக்கத்துல பெட்ல படுத்துட்டு இருந்த சீனியருக்கோ திடீர்னு ஒரு யோசனை. இந்த ஒயிட்டிக்கு திருட்டு லிங்க் எல்லாம் நல்லாவே தெரியுது, எதுக்காக அவளை பழி வாங்குறதுக்காக மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும், நமக்குமே ட்ரக் டீலிங் லிங்க் தேவைப்படுது இல்லையா? சோ அவளை வச்சே நம்ம வேலையை முடிச்சுக்கலாம்னு நைட்டே ஒயிட்டி கால் பண்ண சீனியர் அம்மாடி எனக்கு ட்ரக் டீலிங் பண்ற ஆளுங்களோட லிங்க் எல்லாம் தேவைப்படுது, நாளைக்கு வந்து கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவகிட்ட ஹெல்ப் கேட்க ஏதாவது ஒண்ணு பண்ணி சீனியரை நம்மள மன்னிக்க வச்சணும்ன்றதுல ஒயிட்டி குறியா இருக்கா. இதனாலேயே சீனியர் கிட்ட ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் சீனியர் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரையும் ட்ரக் டீலிங்ல எந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த ஏரியாவுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுறா. அங்க நம்மால் சீனியர் இந்த பொண்ணுக்கு வைக்கிறான் பாருங்க ஒரு ஆப், ஏரியாவெல்லாம் காட்டினா பத்தாதான் ஏரியாவுக்கு உள்ளே இவங்க கூடவே வந்து ட்ரக் டீலிங் பண்ற ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா காட்டணுமா. ரைட், நம்ம கையால இல்லனாலும் இந்த பொண்ணு வேற யார் கையாலையாவது செத்தே ஆகணும்னு சீனியர் முடிவு எடுத்துட்டாரு போல. யாரால தடுக்க முடியும்? சரி வாங்கன்னு ஒயிட்டி இந்த ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு முதல்ல ஏரியாவுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறா. அவனுங்க போலீஸுங்க வந்துட்டாங்கன்னு காண்டாகிறானுங்களோ இல்லையோ நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒயிட்டி போலீஸ கூட்டிட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் கொல்ல காண்டாகிறானுங்க. இப்ப கூட சான்ஸ் கிடைச்சா ஒயிட்டியை கண்டந்தனமா விட்டுருவானுங்க போல. மொத்த பேரோட லுக்கும் அப்படிதான் இருக்கு. அது நடக்கிறதுக்கு முன்னால ஜூனியர் 3ஆவதா கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட போட்டோவை இவனுங்கள்ட்ட காட்டி இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட இவ சரக்கு வாங்க வந்தாளான்றத விசாரிக்க இந்த பொண்ணெல்லாம் இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல, வேணும்னா அங்க ஒரு டீலர் இருப்பான் அவங்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கன்னு இவங்களை அனுப்பிடுறாங்க. அந்த 2வது டீலரையும் ஒயிட்டியை வச்சே பிடிச்ச சீனியர் அவங்கிட்ட இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி விசாரிக்கிறப்போ இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியுங்க, ஆனா நான் இவளுக்கு சரக்குலாம் சப்ளை பண்ணதில்ல, இதே ஏரியால ஒரு பொண்ணு இருக்கா அவளோட கஸ்டமர் தான் நீங்க கேக்குற பொண்ணு, வேணும்னா அவள்கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு இவன் சொல்ல அந்த பொண்ணோட வீட்டையும் ஒயிட்டியை வச்சே கண்டுபிடிச்ச சீனியரும் ஜூனியரும் பொண்ணு வீட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்கதான் அந்த 2 பேருக்கும் சரி நமக்கும் சரி வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட். இப்ப இவங்களுக்கு முன்னால இருக்க பொண்ணோட உடம்புல லெஃப்ட் ஹேண்டே இல்ல. இது வரைக்கும் படத்துல நடந்த 3 சம்பவத்திலையும் பொண்ணுங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தானே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ நல்லா கூன் விழுந்த குண்டூசி மாதிரி இருக்காளே இவங்களுக்கு முன்னால ஒரு பொண்ணு, அவதான் 3 சம்பவத்தையும் பண்ணிருப்பாளோ. இவளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லன்ற பொறாமையில இவகிட்ட சரக்கு வாங்க வர பொண்ணுங்களை சூஸ் பண்ணி அவங்கள போட்டு தள்ளி ஏன் அவங்க கையை வெட்டி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சீனியர் ஆரம்பத்துல யோசிச்சாலும் ஒரு பாயிண்ட் இடிக்குதே. 3ஆவதா இவங்களுக்கு கிடைச்ச பொண்ணோட பாடி அட்டாப்சி பண்றப்போ அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்கான்றது டாக்டர் மூலியமா இவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. அப்படின்னா இதுல ஒரு ஆண் சம்பந்தப்பட்டிருக்கணும். சோ இந்த பொண்ணு எதையும் தனியா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. உன் கூட இருக்க அந்த ஒரு ஆள் யாரு, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சீனியர் கேட்டு மிரட்டல இந்த பொண்ணு ஒவ்வொரு உண்மையவா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல, சரியான போதகை. இப்படி பாத்துக்கவே ஆள் இல்லாத இவளை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு நடுவுல ஒரு குப்பை
எப்ப பொறுக்கிறவன் வந்திருக்கான். அவன் தான் படத்துல கில்லர். இன்னமும் கில்லரோட முகத்தை நமக்கு காட்டல, அவனோட உடம்ப மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு சந்திச்சு ரொம்ப பாசமா நேசமா பேசினவன் நடுவுல இந்த பொண்ணுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லன்னு இவ ஃபீல் பண்ணிட கூடாதுன்றதுக்காக இவளோட ஃபீலிங்ஸை சரி செய்ய எந்தெந்த பொண்ணுங்களாம் இவகிட்ட சரக்கு வாங்க வராங்களோ அதுல யார தூக்குனா கேள்வி வராதோ அந்த பொண்ணுங்களா இந்த பொண்ணோட கண்ணு முன்னாலேயே தூக்குற கில்லர் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட இந்த ஷவல்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணை நோண்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, அதோட எட்ஜ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழுங்கி போய் தான் இருக்கும். அதாலேயே குத்தி குத்தி கட் பண்ண கைய பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து கிஃப்ட் மாதிரி இவன் காதலிக்கிற பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். அதாவது இப்ப சீனியர் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். இது தப்புன்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்றது, நம்மள ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிட்டு லவ் பண்றவன் இவன் ஒருத்தவன் தான். நமக்கு கிஃப்ட் கொடுக்க நம்ம ஃபீலிங்ஸை சரி செய்ய தானே இதெல்லாம் பண்றான். சோ இதை வெளியெல்லாம் சொல்லி ஒண்ணு ஆக போறது இல்லன்னு இவளும் கப் சீப்னு இருந்திருக்கா. ஆனா கில்லர் பொண்ணுங்களோட கையை வெட்டுறது வரைக்கும் மட்டும் தான் இவளுக்கு தெரியும். வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை கில்லர் என்ன பண்றான்றது இந்த பொண்ணுக்கு தெரியாது. இது வரைக்கும் இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த பொண்ணு சீனியர் கிட்ட சொல்லவே, சரி கில்லர் எப்பவாவது எங்கேயாவது அவனோட பர்சனல் டீடைல பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கானான்னு சீனியர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டா அது மூலமா ஒரு புது பாயிண்ட் வெளியே வருது. கில்லர் அப்பப்போ அவன் அம்மாவோட போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா அப்படின்னு புலம்புவானா. அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கில்லர் புலம்புறது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல, கதை நடந்துட்டு இருக்கிறது சைனால. இங்க ஒருத்தவன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல பேசுறானா அது அவனோட தாய்மொழியா தான் இருக்கணும். சோ கில்லர் ஜப்பான்ல இருந்து சைனாவுக்கு அகதியா வந்த ஒரு இமிகிரண்ட் அப்படின்றத சீனியர் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க, சரி கில்லருக்கு இடத்த காட்டுன்னு சொல்லி இந்த பொண்ணை ரெண்டு பேரும் வலிச்சு வெளியே கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் ஒயிட்டியோட உதவி தேவையில்ல, அவ போதுமான அளவு பண்ணிட்டா. சரி நீ கிளம்புமா, மீதியை நாங்க பாத்துக்கிறோம்னு ஜூனியர் அவளை அனுப்பி விட்டுட்டு கில்லரோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு சீனியர் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரும் அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கப்போ சடார்னு ஒரு ஜன்னலை பார்த்த கில்லரோட காதலி அதோ யாழ் அங்கதான் நிக்கிறான் அப்படின்னு பக்கத்துல இருந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல, இந்த ரெண்டு பேர் ஜன்னல் கிட்ட எட்டி பாக்கிறதுக்குள்ளேயே வெண்ணாமாவ மேல ஏறி தப்பிக்க பாக்குறா. ஒரு பக்கம் கில்லரை நான் கீழே பார்த்தேன்னு இந்த பொண்ணு சொன்னதுனால ஜூனியர் கில்லரை தேடி கீழே போயிடுறான். இன்னொரு பக்கம் கில்லரோட காதலி மேல தப்பிச்சு போயிட்டு இருக்கால, அவளை தேடி சீனியர் ஓடிட்டு இருக்க. மூணாவதா ஒயிட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவ காட்டி கொடுத்த ஆளுங்களாம் இவ மேல கொலகாண்டா இருக்கிறத நம்ம பார்த்தோமே. இப்ப ஒயிட்டி தனியா மாட்டிக்கிட்டதும் இவளை போட்டு தள்ளுறதுக்கு பொருள் எடுத்துக்கிட்டு துரத்திட்டு இருக்கானுங்க. முதல்ல கில்லரோட காதலியை தேடி போன சீனியரை காட்டினா கில்லரோட காதலி சீனியருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. இன்னும் டீப்பா சொல்லணும்னா நடுவுல ஒரு செவருக்கு இந்த பக்கம் கில்லரோட காதலி, அந்த பக்கம் கையில துப்பாக்கியோட சீனியருக்கு தான் ஸ்மெல்லிங் சென்சிட்டிவ் ஜாஸ்தி இல்ல. இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. சோ என்னடா இங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சீனியர் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருந்த கில்லரோட காதலிக்கு பின்னால ஒரிஜினல் கில்லரே வந்து இவளோட வாயை மூடிடுறான். கில்லருக்கு ஒரு கோவம், 1000 இருந்தாலும் கில்லர் லவ் பண்ண பொண்ணு இவ, என்ன நடந்தாலும் இவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான்னு கில்லர் உறுதியா நம்பிட்டு இருந்திருப்பான்ல. ஆனா போலீஸ் வந்து கேட்டதுமே நடந்த மொத்த கதையும் சொல்லிட்டு நான் கில்லரையும் காட்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா இல்லையா, அத கில்லரால ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணோட வாயை மூடின மேனிக்கு நான் உன்னை எவ்வளவு நம்புனேன், கடைசியில என்னை விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் துப்பாக்கியோட நின்று சீனியரோ நமக்கு வர ஸ்மெல்லு சவுத்துக்கு அந்த பக்கம் இருந்துதான் வருது, சரி என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்கு மேல ஏறி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போறப்போ தூரத்துல இருந்து துப்பாக்கி ஃபயர் ஆகிற ஒரு சவுண்ட் கேட்டுருது. இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு எப்படிரா அந்த துப்பாக்கி ஃபயர் ஆச்சுன்ற பிளாஷ்பேக் வந்தா சீனியர் கில்லரோட காதலியை தேடி இப்படி ஓடி வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் கில்லர் கடிப்பானான்னு தேடி போனான்ல, அப்படி அவன் தேடி போறப்போ சில கும்பலா கோர்காஸ் ஒயிட்டிய பிடிச்சு ஒரு இடத்துல நிக்க வச்சு வளைச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜூனியர் இதை பார்த்துட்டு பாவம் அந்த பொண்ணு காப்பாத்துவோம்னு சண்டையை தடுக்க போனா நடுவுல உள்ள போன ஜூனியரையும் அவனுங்க பிடிச்சு குமரு கஞ்சி காய்ச்சி விட்டுறானுங்க. இதுக்கு மேல சரி வராதரா, துப்பாக்கி எடுத்தாதான் வேலையாகும் அப்படின்னு ஜூனியர் துப்பாக்கி எடுத்து மிரட்டினா அதையும் பார்த்து இவனுங்க துளி கூட பயப்பில்ல. நல்லா தேடப்படும் தேவாங்க மாதிரி இருந்துகிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு வர நீ அப்படின்னு ஜூனியர் அடிச்சதோட மட்டும் இல்லாம அவர் கையில இருந்த துப்பாக்கியையும் கீழே தள்ளிவிட இந்த துப்பாக்கி அடி வாங்கிட்டு இருந்த ஒயிட்டியோட கையில கிடைச்சிருது. அவளும் எவ்வளவு நேரம் தான் அடி வாங்கிட்டு இருப்பா, சமாளிக்க வர வழி இல்ல. தன்னை எதிர்த்து வரவங்கள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக கையில இருந்த ஜூனியரோட துப்பாக்கியை வச்சு எதிரில வந்த ஆளை ஒயிட்டி ஷூட் பண்ணிருக்கா. இந்த சவுண்டு தான் கில்லரை நெருங்க போன சீனியரோட காதல விழுந்து அவரை டைவர்ட் பண்ணிருக்கு. ஒயிட்டி ஒரு தடவை ஷூட் பண்ணதுமே ஒயிட்டி அடிக்க வந்தவனுங்க எல்லாரும் பஞ்சா பறந்துடுறானுங்க. ஒயிட்டிக்கும் உடம்பெல்லாம் நடுக்குது, என்ன நடக்குதுன்னே புரியல. சோ இவ ஜூனியரோட துப்பாக்கியை கையில வச்ச மேனிக்கு இங்க இருந்து பிச்சு புடிங்கிட்டு ஓடிட்டு இருக்க. அடியே எங்க வேணா போடி, என் துப்பாக்கியை கொடுத்துட்டு போடி அப்படின்னு ஜூனியர் ஒயிட்டியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. வழியில தெரியாதனமா ஒயிட்டி அவளோட கையில இருந்த துப்பாக்கியை கீழே வேற போட்டுறா. இத ஜூனியரும் பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ண சீனியரும் அதை பார்க்கல. ரெண்டு பேரும் ஓடி துரத்தி ஒயிட்டி ஒரு இடத்துல புடிச்சிடுறாங்க. பட் அவ கையில தான் துப்பாக்கி இல்லையே. ஏன்டி இப்படி சாவடிக்கிற, எங்கடி துப்பாக்கியை போட்டு தொலைஞ்ச, இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு துப்பாக்கி காணோனதும் அதை தேடுறதுக்கு ஒயிட்டிய பக்கத்திலேயே இருந்த ஒரு காரோட டோர்ல ஹேண்ட் கஃபை போட்டு லாக் பண்ணிட்டு சீனியர் ஜூனியர் தனித்தனியா துப்பாக்கி
ஒயிட்டியை தேடி போறாங்க. கரெக்டா இந்த ரெண்டு பேரும் ஒயிட்டியை விட்டு விலகுறாங்க. ஒயிட்டிக்கு பக்கத்துல யாருமே இல்லாத சமயத்துல கில்லர் ஒயிட்டிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். இதோட இங்க சீனை கட் பண்ணா ரொம்ப நேரமா சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரும் துப்பாக்கியை தேடியும் துப்பாக்கி கிடைக்கல. ஆட போங்கடான்னு மறுபடியும் இவங்க ஒயிட்டி இருக்க இடத்துக்கு வந்தா பாட்ல ஒயிட்டிய காணோம். அவளை எந்த கார் டோர்ல கட்டி வச்சிருந்தாங்களோ அந்த கார் டோர் அறுக்கப்பட்டிருக்கு. இதோட ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்குன்ற நியூஸ் வரை இவங்களுக்கு தெரிய வர கிடு கிடுன்னு ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு ஓடனா அங்க செத்து போய் கிடக்கிறது கில்லரோட காதலி. கில்லர் இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருந்தால அப்பவே போட்டு தள்ளிட்டான் போல. அதுவும் பாருங்க, சீனியர் எந்த இடத்துல செவுத்துல ஏறி அந்த பக்கம் பார்க்க ட்ரை பண்ணி பார்க்க முடியாம போச்சோ அதே ஸ்பாட்ல தான் ஒரு பொணம் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல கிடைச்ச ரெண்டாவது கைய சீனியர் மோந்து பார்த்தாருல்ல, அப்ப கூட சீனியருக்கு அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு. சேம் ஸ்மெல் இங்க இருந்து வரவே ரைட்டு. கில்லர் குப்பை கூடவே புழங்குறதுனால அவன் மேல இருந்து வர ஸ்மெல் தான் இது. நம்ம தான் ஜஸ்ட் மிஸ்ல கில்லரை விட்டுட்டோம். இங்க கில்லர் அவன் காதலியை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம நம்ம அங்க லாக் பண்ணி வச்சிருந்த ஒயிட்டியையும் கில்லர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சீனியர் புரிஞ்சுக்க புரிஞ்சு என்ன பண்றது, கில்லரை எங்க போய் தேடணும்ன்றது தெரியல. பத்தா குறைக்கு இப்ப ஜூனியரோட கண்ண வேற காணோம். இந்த மேட்டரை சீஃப் கிட்ட சொல்லி ஆகணும்னு ஜூனியர் அடம் முடிக்கிறான். பட் சீனியரோ அதெல்லாம் நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், துப்பாக்கியை காணோம் அவ்வளவுதானே, உடனே 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி சீஃப் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா, இதை என் பொறுப்புல விட்டுரு நான் பாத்துக்கிறேன்னு கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ ஜூனியருக்கு எடுத்து சொன்ன சீனியர் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு ஜூனியர் அவனோட பொண்டாட்டி கிட்ட விட்டுட்டு இந்த ஆள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இவரோட கண்ணை எடுத்து வச்சு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் சிஸ்டம்ல என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்றதெல்லாம் இப்ப நமக்கு காட்டல. அந்த பக்கம் ரெஸ்டரான சீனியர் விட்டுட்டு வந்தாருல்ல ஜூனியர, இந்த புது வருஷன் புண்ணாக்கால கண்ணு இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல, என்ன ஆனாலும் பரவாயில்ல என் கண்ணு எனக்கு வேணும், அதை நான் தேடி கண்டுபிடிச்சே தீருவன்னு சீனியர் அவன் பொண்டாட்டி கிட்ட விட்டுட்டு போனா அடுத்த செகண்டே இருமா நான் உடனே வந்துடுறேன்னு எந்த இடத்துல கண்ணை தொலைச்சானோ அங்கேயே போய் திரும்ப இவனோட கண்ணை தேடிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஸ்டேஷன்ல ஒரு வேலை பார்த்து முடிச்ச சீனியரோ இமிகிரன்ட் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு தெரிஞ்ச ஆள் மூலியமா ஜப்பான்ல இருந்து கடந்த 3 வருஷத்துல சைனாவுக்கு யார் யாரெல்லாம் இல்லீகலா வந்து தங்கி இருக்காங்க, அப்படி தங்குறவங்க எல்லாரையுமே எங்க தங்கி இருக்காங்க என்னென்ன பண்றாங்கன்ற எல்லாத்தையும் கவர்மெண்ட் நோட் பண்ணும். அப்படி கவர்மெண்ட் நோட் பண்ணாத ரொம்ப நாளா கவர்மெண்ட் கண்ணுல படாம அவங்களுக்கு தண்ணி காட்டி சுத்துற மாதிரி ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்ற லிஸ்ட சீனியர் கேட்டு வாங்க. கடந்த 9 மாசமா ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு இமிகிரண்ட கவர்மெண்டால நோட் பண்ணவே முடியல. அவன் எங்க போனான்னு தெரியல. 9 மாசத்துக்கு முன்னால அவன் எந்த வீட்டுல தங்கி இருந்தானோ அந்த வீட்டு அட்ரஸ் தான் இப்ப இவங்கள்ட்ட இருக்கு. இதை இமிகிரண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமா வாங்கிட்ட சீனியர் அட்ரஸ்ல இருக்க அந்த வீட்டுக்கு போனா கடைசியில இதுதான் கில்லரோட வீடு. இதை எப்படி சீனியர் தெரிஞ்சுக்கிறாருன்னா வீட்டுல இருக்க ஒரு டிராயர் மொத்தமும் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட மனித கைகளா இருக்கு. 3வது பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது இல்ல, டெட் பாடி கிடைச்ச அந்த ட்ரக்லயும் இதே மாதிரி நிறைய கைங்க இருந்திருக்கும். சோ கில்லருக்கும் கைக்கும் ஏதோ ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு போல. இதுல இருந்தே இது கில்லரோட வீடாதான் இருக்கும்னு ஹீரோ சந்தேகப்பட்டு இருக்கும் போதே வீட்டோட ஓனர் லேடி இங்க வருது. தங்கியிருந்த ஆளை பத்தி விசாரிச்சா தெரியலங்க, அவன் ஒரு ஜப்பான்காரன், நானே அவனை பார்த்து 6 மாசம் ஆச்சு, 6 மாசமா அவன் இந்த பக்கமே வரலங்க, வீட்டு வாடகையும் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கல அப்படின்னு பாட்டி சொல்லதான் கன்ஃபார்ம் இந்த வீடு தான் கில்லரோட வீடு அப்படின்றத கண்டுபிடிச்ச சீனியருக்கோ தேவையில்லாம ஒரு பொண்ணை திட்டி அவளை நம்ம கூட சேர்த்து கில்லர் கிட்ட கோத்து விட்டுட்டோமே, கில்லர் அந்த பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு வேற தெரியலையே, எல்லாம் நம்மளாலதான், அந்த பொண்ணுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில கூடி குறுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கில்லர் கிட்ட மாறிட்டு இருக்க ஒயிட்டியை காட்டுறாங்க. கில்லர் ஒயிட்டியை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஒயிட்டி கண்ணை முழிச்சு பார்த்தா ஒயிட்டிக்கு பக்கத்திலேயே உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாத நிலைமையில ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. இது இல்லாம ஒயிட்டியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி சோஃபால உட்கார்ந்திருந்த மேனிக்கு ஒரு பொண்ணோட பணம் இருக்கு. 2 பேரோட கையிலயுமே லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. ஆக ஆரம்பத்துல வேற பொண்ணுங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தனித்தனியா கிடைச்சதுல்ல, அந்த பொண்ணுங்களோட பாடியை கில்லர் இங்க தான் வச்சிருக்கான். இத பார்த்து ஒயிட்டி பயந்துட்டு இருக்கும் போதே கில்லர் உள்ள வராங்க. இப்பதான் முதல் முறையா கில்லரோட ஃபேஸையே நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆள் மூஞ்ச பாக்கணுமே, நல்லா கண் திருஷ்டிக்கு வாங்கின கழுத போட்டோ மாதிரி இருந்துகிட்டு இன்னும் அளப்பரிய கொடுத்துருக்கான் பாருங்க அவன். அவ்வளோ ஏன் இப்ப கூட ஒயிட்டி இருக்க இடத்துக்கு வரானா வந்த அடுத்த செகண்டே ஒயிட்டிய கற்பழிக்கிறான். ஒயிட்டி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பறிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சீனியர் ஹாஸ்பிட்டல்ல தான் மனைவியோட இவர் இருந்த டைமிங்ல ரொம்ப நாளா அவளும் படுத்த படிக்கையா இருக்கால, இதுக்கு மேல உயிரை பிடிச்சு வைக்க உடம்புல சக்தி இல்ல போல. சோ அவளோட உயிர் பிரிஞ்சு போயிடுது. இறந்த தான் மனைவியவே சீனியர் ஏக்கமா பாத்துட்டு இருக்க டைமிங்ல அந்த பக்கம் கண்ணை தேடிட்டு இருக்கான் இல்லையா ஜூனியர், ரொம்ப நேரமா தேடியும் இவனுக்கு கன்னு கிடைச்சதோ இல்லையோ கன்னுக்கு பதில் ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. ஃபுட் பிரிண்ட பார்த்ததுமே இவன் சீனியருக்கு கால் பண்ணி வர வைக்க அப்படி ஃபுட் பிரிண்ட வச்சு ஜூனியர் என்னடா கண்டுபிடிச்சிட்டான்னு பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு 2வதா ஒரு பொண்ணோட கை கிடைச்சதுல ஒரு இடத்துல அதே இடத்துல இவங்களுக்கு ஒரு ஃபுட் பிரிண்டும் கிடைச்சிருக்கும். அங்க கிடைச்ச ஃபுட் பிரிண்டும் இப்ப ஜூனியருக்கு கிடைச்சிருக்க ஃபுட் பிரிண்டும் ரெண்டும் எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது கில்லரோட ஃபுட் பிரிண்ட். கில்லர் கன்னு தொலைஞ்ச அன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இத சொல்றப்பதான் ஜூனியருக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. அன்னைக்கு நைட்டே ஒயிட்டியை கட்டி போறிட்டு ஜூனியரும் சீனியரும் தனித்தனியா போய் கண்ணை தேடினாங்கல்ல, அப்ப ஜூனியர் கண்ணை தேடிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல குப்பை பொறுக்கிற ஒருத்தன் வந்திருப்பான். ஆக்சுவலா அதுதான் கில்லர். ஆனா ஜூனியர் அதை
கவனிக்காம விட்டுட்டான். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற கதையா இப்பதான் அதுதான் கில்லர்ன்றது ஜூனியருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ கண்ணு தொலைஞ்ச அன்னைக்கு இந்த வழியா வந்த கில்லர் கீழே ஒயிட்டி தவற விட்டுட்டு வந்த கண்ணை அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான். ஆக கில்லரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இமிகிரன்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த கில்லரோட ஐடி கார்டு மூலமா கில்லரோட மூஞ்சி முத கொண்டு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இமிகிரண்டா வந்தவன் இந்த ஊர்ல அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவனே அவ்வளவு திறமையா நம்ம கண்ணுல இருந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம ஒரு போலீஸ் நம்மளால அந்த அயோக்கிய பையனை கண்டுபிடிக்க முடியாதா? வாடா நீ நானும் சேர்ந்து இன்னைக்கு எப்படியாவது கில்லரை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா லேட் பண்ற ஒரு நிமிஷமும் ஒயிட்டியோட உயிருக்கு அது ஆபத்தா மாறலாம். சோ சீனியர் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரும் டாக் டீமை போட்டு முதல்ல இவங்களுக்கு ஒரு பொண்ணோட கை எந்த இடத்துல கிடைச்சதோ அந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒயிட்டிய கட்டி போட்டு வச்சிருந்த கில்லர் ஒயிட்டிய விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இவன் ஒயிட்டிய பார்க்காத மாதிரி அந்த பக்கமா திரும்பி உட்காந்து இவன் அம்மா போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த போட்டோல தாங்க எதுக்காக கில்லர் பொண்ணுங்களோட லெஃப்ட் ஹேண்டியா கட் பண்ணிட்டு இருக்கான்ற காரணத்துக்கு உண்டான ட்விஸ்டையே அவுத்து விடுறாங்க. கில்லர் கையில வச்சிருக்க அவன் அம்மாவோட போட்டோல இவனோட அம்மாவுக்கு லெஃப்ட் ஹேண்டு இல்ல. கில்லரோட அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் கில்லரை கண்ணும் கருத்துமா அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் கில்லருக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கல. சோ அம்மாவோட அப்பியரன்ஸ்லயே நம்மள பாத்துக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்பட்ட கில்லர் அதுக்காகத்தான் பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட வெட்டுறான். வெட்டிட்டு அவங்கள நம்ம கூடவே தான் வச்சுக்கணும்னு இவன் ஆசைப்படுறான். ஆனா ஷவலை வச்சு கொடூரமா ஒருத்தவங்களோட கையை வெறிட்டு அந்த இடத்துக்கு மருந்து கூட போடலனா ரத்தம் அதிகமா லாஸ் ஆகி கண்டிப்பா அவங்க இறந்து போயிடுவாங்கல்ல. இந்த தற்குறிக்கு இது கூட தெரியல. கடைசி வரைக்கும் தெரியவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட மாறிட்டு இருக்க ஒயிட்டியையும் இழுத்து கொண்டு போய் ஷவலால அவ கையை கட் பண்ண பாக்குறான். ஆனா ஒயிட்டி ஷார்ப்புங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கில்லர் அவன் அம்மாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்ல, அதுலயே கில்லருக்கு அவன் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ன்றது ஒயிட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. சோ தனக்கு எதிரில இருந்த கில்லரோட உடம்புல இருந்து அம்மாவோட போட்டோ எடுத்த ஒயிட்டி அதை காட்டியே கில்லரை மிரட்டி நேக்கா இங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கில்லர் ஒயிட்டியை துரத்திட்டு ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீனியர் ஜூனியர் ஒவ்வொரு இடத்துலயா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆரம்பத்துல கிடைச்ச முதல் கையில இருந்து கடைசியா கிடைச்ச மூணாவது பொண்ணோட பாடி வரைக்கும் இந்த லொகேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியால தான் இருக்கு. சோ கில்லர் இந்த ஏரியா விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. இங்கதான் எங்கேயோ இருக்கான். அதோட கில்லர் குப்பை கிடங்குல தான் இருப்பான்றது இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. சோ இந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு குப்பை கிடங்குக்கா டிராவல் பண்ணி லாஸ்டா ஒரு குப்பை கிடங்குக்கு வர அதுதான் கில்லரோட இடம். உள்ள வந்து அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்களோட பாடியை பார்த்ததுமே இது தாண்டா கில்லரோட இடம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க கில்லரையும் காணோம் ஒயிட்டியையும் காணாமே எங்கடா போயிருப்பாங்க அவங்கன்னு அவங்க எந்த வழியில ஓடினாங்களோ அதே வழியில சீனியரும் ஜூனியரும் ஓடி வர இந்த கேப்ல ஒயிட்டி கில்லருக்கு பயந்து குப்பை கிடங்குக்கு நடுவுல இருந்த ஒரு பாக்ஸுக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. வெளியே ஜோன்னு மழை வந்துட்டு இருக்கு. சோ பெட்டிக்கு உள்ள இருந்தவளுக்கு வெளியே என்ன நடக்குதுன்ற எந்தவித சத்தமும் கேட்கல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கில்லர் இருக்க இடத்துக்கு வந்த சீனியர் ஜூனியர் ரெண்டு பேரும் கில்லர் கூட மல்லு கட்ட நல்லா கர்லிங் ஆர் வச்ச காட்டு குதிரை மாதிரியே இருக்கான் பாருங்க கில்லர். சாதாரண ஆளுன்னு அவனை நினைச்சிட போறீங்க. ஆள் பார்க்கதான் கொஞ்சம் நோஞ்சா மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கான். ஆனா இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட சீனியரையும் ஜூனியரையும் இவன் பாஞ்சு அடிக்கிறத பாக்கணுமே. அந்த ரெண்டு பேரால இவன் ஒருத்தவனை சமாளிக்க முடியல. இருந்தாலும் லாஸ்டா கில்லரை மடக்கி பிடிச்சு ஹேண்ட் கஃபோட ஒரு எண்ட கில்லரோட கையிலையும் இன்னொரு எண்ட ஜூனியரோட கையிலையும் கட்டிட்டு சீனியர் ஒயிட்டி எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இன்னமும் சீனியர் ஜூனியர் இங்க வந்துட்டாங்கன்ற விஷயம் ஒயிட்டிக்கு தெரியவே தெரியாது. வெளியே கேட்கிற சின்ன சின்ன சவுண்ட் கூட வச்சு கில்லர் தான் நம்மள தேடிட்டு இருக்கிறதா ஒயிட்டி நினைச்சிட்டு இருக்கா. அவங்ககிட்ட இருந்து எப்படிரா தப்பிக்கிறதுன்ற பதட்டத்திலேயே ஒயிட்டி அந்த பாக்ஸை சுத்தி முத்தி பாக்குறப்பதான் கீழே விழுந்த ஜூனியரோட துப்பாக்கியை கில்லர் எடுத்தான்ல, அந்த துப்பாக்கியை இந்த பெட்டியில தான் மறைச்சு வச்சிருந்திருப்பான் போல. அந்த துப்பாக்கியை ஒயிட்டி பாத்திருக்கா. ஒரு பக்கம் கில்லர் அரெஸ்ட் ஆகியும் அவனோட அலும்பு தாங்கல. தனியா இருந்த ஜூனியரை அட்டாக் பண்ண பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல வர வழி இல்லாம சீனியர் கொடுத்துட்டு போன கண்ணை வச்சு ஜூனியர் கில்லரை போட்டு தள்ளிடுறான். இந்த சத்தத்தை கேட்ட ஒயிட்டிக்கு இன்னும் பயம் மேல பயம் ஆயிடுது. இந்த பயத்திலேயே துப்பாக்கியை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவ சீனியர் ஒவ்வொரு பாக்ஸையா திறந்து அங்க ஒயிட்டி இருக்காளான்னு தேடிக்கிட்டே லாஸ்டா ஒயிட்டி இருக்க பாக்ஸை திறந்தா தனக்கு எதிரில வந்து நிக்கிறது சீனியர்னே தெரியாம கில்லர்னு நினைச்சுக்கிட்டு ஒயிட்டி கண்ணை மூடி பட்டுன்னு துப்பாக்கியில இருந்த எல்லா புல்லட்டையும் மெடல் மாதிரி சீனியரோட நெஞ்சில இறக்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோன்ற நிதானம் ஒயிட்டிக்கு வந்ததும் இவளால அழுகையா அடக்கவே முடியல. மேல இருந்து வர மழை நீரை விட இவ கண்ணுல இருந்து வர கண்ணீர் தான் அதிகமா இருக்கு. அதோட இந்த சவுண்ட் கேட்டு ஜூனியர் இங்க வந்து சீனியரை பாக்குறதுக்குள்ளேயே சீனியர் இறந்துடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா நேரா சீஃப் கிட்ட போன ஜூனியர் ஒயிட்டி சீனியரை ஷூட் பண்ணி சாகடிச்சால அது என்னோட கண்ணு தாங்க, நான் தாங்க கண்ணை தெரியாம தவற விட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்க அங்க சீனியர் ஜூனியருக்காக ஒரு ட்விஸ்ட விரிட்டு போயிருக்காரு பாருங்க. ஒரு சீன்ல ஜூனியரை விரிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த சீனியர் இவரோட கண்ணை பார்த்துட்டு சிஸ்டம்ல என்னமோ ஒண்ணு பண்ணதா சொன்னோம்ல, அது என்னன்னா இவரோட கண்ணுல என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அதை பார்த்துட்டு சிஸ்டமோட டேட்டாபேஸ்ல எந்தெந்த ஆபீசர்ஸ் எந்தெந்த சீரியல் நம்பர் கொண்ட கண்ணை யூஸ் பண்றாங்களோ அந்த லிஸ்ட்டை ஓபன் பண்ணி அதுல ஜூனியர் வச்சிருந்த கண்ணோட சீரியல் நம்பர் இருந்த இடத்துல சீனியர் இவர் கண்ணோட சீரியல் நம்பரை போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட கண்ணு இருந்த இடத்துல ஜூனியர் தொலைச்ச கண்ணோட சீரியல் நம்பரை போட்டு ரெண்டையும் மாத்திட்டாரு. ஏன்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சீனியர் தானே. இவர் ஒயிட்டின்ற ஒரு ஆளை உள்ள இழுக்கலனா இவ்வளவு பிரச்சனையே
பிரச்சனையே வந்திருக்காது. சோ தப்ப உணர்ந்து சாகறதுக்கு முன்னாலேயே ஜூனியரை காப்பாத்தி விட்ட சீனியர் இவர் சாகறதுக்கு முன்னால ஜூனியர் கிட்ட ஒரு மேட்டர் சொல்லிட்டு தான் செத்துருக்காரு. அதை சொல்றதுக்காகத்தான் ஜூனியர் ஒயிட்டியை மீட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கான். அதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒயிட்டியை மீட் பண்ண ஜூனியர் நடந்த எல்லாத்துக்கும் அவர் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டாருமா. அது மட்டும் இல்ல, அவர் உன்னை மன்னிச்சுட்டாராம், உன்னை நல்லபடியா வாழ சொன்னாரு இப்படின்னு சாகறதுக்கு முன்னால சீனியர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயத்த ஜூனியர் இப்ப ஒயிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போக, ஒயிட்டி எதிர்பார்த்தது சீனியர் கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு தானே. அந்த மன்னிப்பு கிடைச்சதும் இவளுக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சி எல்லாம் கரைஞ்சு மறைஞ்சு போயிடுது. அப்படியே லாஸ்டா இறந்து போன சீனியரும் அவருக்கு முன்னால இறந்து போன அவரோட மனைவியும் மேலோகத்துல 2 பேரும் மீட் பண்ணி ஹாப்பியா இருக்காங்கன்ற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.